கொஞ்சம் கீழே மட்டும் வெட்டா போதும், அப்படி வை. மேல எல்லாம் ஏற முடியாது. அதை சேர போட்டு ஒரு காலை வச்சுக்கலாம். ஆகையால் அப்படி கொஞ்சம் விட்டு விட்டு வெட்டிட்டு வாங்க. அது ஏன் ஒரே அடக்கிட்டு இருக்கிறீங்க? மேல தூக்கு பாப்பாத, தூக்கு அப்படியே கம்பத்தை. எங்க அது என்ன பண்ண, ஒரு கவுத்து போட்டு அப்படியே சொல்லிட்டு கட்டிடு. அதை அப்படியே முறுக்கிவிடு. மேல அந்த அந்த கம்ம இதை சிம்ப மட்டும் முறுக்கிவிடு. அப்படியே முறுக்கிவிட்டு மேல கொண்டு வந்து ஊத்து. அப்படியே அந்த அந்த 2 3 பிரிச்சுக்கிட்டு இருக்கிற முறுக்கிவிட்டா அப்ப சரியா போய் அப்படியே முறுக்கிவிட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. அது ஏன் போட்டு அப்படி இல்லைன்னா ஒரு கயிறு இருந்தா லேசா அப்படி சேர்த்து போட்டு கட்டி கொண்டு வந்து முடியும். பின்னவை ஆமலே நல்ல சங்க குதிரை
தோகமலை 4 சுத்து வீரமலை வீரமலை ஐவனம் வெம்புடிக்கு வரம் கூவனம் வெள்ளம் குறிஞ்சிவனக்காடு நெருஞ்சி குறிஞ்சி நெய்ப்புழங்காடு வருடுகள் தோங்கு வன்னிமரச்சோலை வன்னிமரச்சோலை அருகாமையில் என்ற கூவன் நம்பனத்திலே கூ 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 என்று சொல்லும் பொழுது கொஞ்சமாக ஜலம் வந்து விட்டார் இந்த சூழ்நிலையிலே நம்ம அருந்தினோம். நமக்கு இது நீரப்போல் தெரியவில்லை. தேவர்கள் மூவர்கள் 33 கோடி தேவர்களும் சூரிய 33 கோடி தேவாதிகளும் உலகத்து படைத்த மும்மூர்த்திகளும் பூலோகத்துக்கு வந்து தேவா அமிர்தம் கடைத்து கொடுத்தது போல இருக்கிறார். எவ்வளவு தெம்பாக இருக்கிறார், எவ்வளவு களைப்புட்டு இருக்கிறார். உண்மைதான். ஆகையார் அருகாமையில் பார் அந்த பலந்த நிழலும் தாமர பைகையும் குளிர்ந்த நிழலும் கூடார சோங்கும் அந்த வன்னிமர சோலை எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது பார். அந்த அழகு சோலையிலே சற்று நேரம் அமர்ந்து அமர்ந்து களைப்புட்டு பிறகு செல்ல வேண்டும் நம்முடைய நெல்லிமலை நாட்டு கோட்டைக்கு. வடநாட்டாயக்கூடிய சங்கராகப்பட்டவனுக்கு வயது 16 வாலிபன் தொண்டு இன்னும் முடிவடைந்துவிட்டது. ஆனால் வாழை தன்னை வில்லாக வளைத்து மல்லிகைப்பூவை தரமாக தொடுத்தார். மீன் தோற்று விடுங்கள். என்ன ஆச்சரியமாக இருக்கு. செருப்பு கட்டுங்க, செருப்பு கட்டுங்க, செருப்பு கட்டு. இன்னும் ஒருத்தர் பிடிக்க சொல்லு, யாராவது ஒருத்தர் பிடிக்க சொல்லு, வர சொல்லு. அந்த அம்மாவை தான் வர சொல்லு, அந்த அம்மா வர சொல்லு. லட்சுமி அம்மா இருக்கும்போது வர சொல்லு. வாங்க அதை பிடிச்சி காசு 1 ரூபா ஏதோ ஒன்று போடுங்க குழி. அந்த அம்மாவே போட சொல்லு. 1 ரூபா எவ்வளவு வேணாலும் போடுங்க. சில்லறை காசு இருந்தா போடுங்க. நீங்க இருந்த கொடுங்க. யாருக்கிட்ட இருந்தாலும் வாங்கி நீ போடு. அந்த அம்மா கையினால போடணும், போடு. அதாவது வீரமாக யாரோ சண்டாள மடையன் என் மீது போர் செய்யக்கூடிய தகுதியற்ற மடையன், எடுத்து போர் செய்யக்கூடிய தகுதி இல்லாத மடையன், துரோகி, நயவஞ்சகன். வன்னி மரமாக கும்பிடு கும்பிடு கும்பிடு, தொட்டு கும்பிடு, 3 தடவை கும்பிடு. இப்போ புடி, நீயும் கூட கம்பத்து பிடி. கும்பிட்டு அப்படி மேல மஞ்சள் முடுப்பு கூட கொண்டு கட்டியிருக்கலாம். முடிஞ்ச மஞ்சள் முடுப்பு கட்டலாம். சரி விட்டுட்டீங்க, இப்படி அப்படி போதும். நேரம் நிப்பாடு, நேரம் நிப்பாடு. அங்கிட்ட அந்த பக்கம் நிக்கிற மாதிரி இப்படி திருப்பு. அந்த மாதிரி ஒரு கனவு அடிக்கிட்டு பாருங்க. அப்படி 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 நிப்பாடு. இல்லைன்னா அந்த கனவு ஒரு 2 கனவு கூட வெட்டி போடு. அந்த 2ஐயும் வெட்டி போடு. வெட்டி வெட்டி வீரமாக ஆண்டவா. அதாவது யார் என்று புரியவில்லை. ஏன் வாழ்விலை அம்பு விட்டு விட்டு மறைந்து விட்டார். அட கையில் அம்பு பீடித்து அட கையில் அம்பு
உண்மைதான். பகையாளி அம்பா இருந்தா பாட்டு சண்டை செய்யலாம். உண்மைதான். அந்த யமதர்மனோட அம்பா இருந்தா என்ன செய்ய போகிறோம்? அந்த ஈஸ்வரனுடைய அம்பா இருந்தா என்ன செய்ய போகிறோம்? இந்த கலையை என் கரத்தினால் பிடிக்கி பார்க்கும் பொழுது இந்த கடையில என்ன எழுதியிருக்கிறது வீரபாகு? என் தாய் தாமிரபரணி, தந்தை குன்னுடையாக்க மண்டலம், சரி, தில்லச்சிதம்பரம், திருவிழாங்காடு, நாகலோகத்தட்டன், அடித்திட்டு வாசி பொன்னாமலம், அந்த இமயமலை, அந்த வாசி பொன்னாமலம் இமயமலைக்கு சென்று வாங்கி வந்த வரம் வயது 16, வாழ்வு 90, இன்றோடு முடிவடைகிறது. ஐயோ, முடிவடைகிறது, முடிவடைகிறது, முடிவடைகிறது என்று எழுதியிருக்கிறார். தள்ளி வட்டா கோபாலிக்கும் சாமி தங்கடி நமது பெரியார் சட்டத்திற்கு செல்லும் பொழுது நமது அரண்மனை விட்டு ஒருவர் பெரியாமல் இருக்க வேண்டும் என்று தெரிந்து சென்றார் ஆண்டவா. எப்பொழுது தாங்கள் மேல் அம்பன் பாய்ந்து விட்டது என்று இந்த காலகத்தில் அழுது புலம்பிக் கொடுக்கிற சாமி, நமது நெல்லூர் கோட்டைக்கு ஆபத்து நிலைத்து விட்டது என்று நான் அந்த வெங்கல பரிசை நான் மீட்டு வைக்கிறேன் ஆண்டவா. தெரிந்த பிறகு நான் மீட்டு வைக்கிறேன் சாமி. வீரபா ஆண்டவா, அதாவது இந்த நெல்லிவ நாட்டு கோட்டையிலே ஆபத்து வந்து விட்டது என்று முன்னோர்கள் கட்டி வைத்த வெங்கல முரசியை மீட்டு செய்தா நம்ம அண்ணன் சென்ற சத்தியம் மெய்யாகாது, பொய்யாகிவிடு. சுவாமி, நான் சொல்லுக்கே அவனை அடி யாது போக தம்பி அது வச்சு வைங்க. அந்த தேங்காய் பழத்தை அந்த மாலையெல்லாம் போடுங்க, கவுசில பழத்தெல்லாம் எடுத்து வைங்க. 2 காய் வச்சு விடுங்க, 1 காய் உடைச்சிடாது. இல்ல காய் 2 பாருங்க, 100 காய் எடுத்துருவாங்க, 1 காய் உடைக்க. நான் சரி சண்டாள பாதகன், ஆனா என்னுடைய தந்தையார் தாமிரபரணி தந்தை குன்னுடைய கவுண்டரும் பரப்பதுக்கு மரம் வாங்கி வந்திருந்தா இந்த சண்டாள மடையனை துரோகியை நயவிட்டது பறந்து சென்று வெட்டியிருப்பேன். ஆனா என் தந்தையார்கள் இறப்பதுக்கு வர வாங்கி வந்து விட்டார்கள். நான் என்ன செய்வேன்? வயது 16, வாழ்வு 90, இன்றோடு முடிவடைகிறது என்று எழுதியிருக்கிறார். ஆனா என்னை உடியில பிடிப்பதற்கு யமகாலனே வந்து விட்டார். அதை மாற்ற யாரால் முடியும் போல் தெரிகிறது. ஆகையால் இனிமேல் என்னுடைய உயர் இந்த வீரமலையிலே பட்டு படுகளும் சேர்ந்தும் போது தெரிகிறது. ஆகையால் என்னுடைய பெருமை கொடுத்த பொன்னாண்டவருக்கு கேட்கும்படி தமிழ் முரசை மீட்டது மட்டுமல்லாமல் ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு நேநாடு கோனாடு நீர் சேர்ந்த பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டை மீண்டுடா நம்ம ஆளப்போகிறோமா, ஒக்கு பிறகு போகிறோமா, ஒன்றாக ஆளப்போகிறோமா? ஏன் அருக்காணி நல்லகிட்டு ஏன் கூட பிறந்த குலமொழியே நான்
எந்த பிறவியில பார்க்க போகிறேன், எந்த பிறவியில பார்க்க போகிறேன். என் பொறுத்த பொன்னாண்டவரை, அந்த பொன்முகத்தை தங்க திருமேனியை நான் எந்த யுகத்தில் பார்ப்பேன் வீரபாகு. ஐயோ, நம்ம ஒக்க பிறக்க போகிறோமா, ஒன்றாக ஆளப் போகிறோமா, சேர்ந்து பிறக்க போகிறோமா, சேர்ந்து ஆளப் போகிறோமா? நான் என்ன செய்வேன்? அப்படி ஒரு கிட்டவன் அப்படி மாலையை போடு, மாலைக்கு அதுக்கு மேல மாலையை போடு. வீரபாகு, வீரபாகு, நான் என்ன செய்வேன்? என் உயர் என்னை விட்டு புரியும் போல் தெரிகிறார். ஆகையால் நான் தமிழ் முரசை நான் மீட்டு வைக்கின்றேன் சார். இதோ மீட்டு வைக்கின்றேன். தட்டுகிறேன் தமிழ் முரசை நான் தான் மீட்டுகிறேன் பாரதியாசை. தட்டுகிறேன் தமிழ் முரசை நான் தான் மீட்டுகிறேன் பாரதியாசை. சத்தியாவோ மகனை நான் தான் மீட்டுகிறேன் தமிழ் முரசை. தாரமோ கேட்கும் போது நான் தான் மீட்டுகிறேன் தமிழ் முரசை. தாங்கள் தெரிந்த பிரகாரம் நான் அந்த வெங்கல மனசை மீட்டு விட்டு வந்துட்டேன். மீட்டு விட்டேன் சார். ஒரு பாசமாக நெல்லு ஆக்களித்து எந்திரித்த 1000 முறை விடும், கொக்களித்து எந்திரித்த கோடு போட விடும். என் கூட பிறந்த குமரதண்ட வாழா, நான் வீசிய வாழ் வீண்பாட போக கூடாது. ஒரு பாசமாக நெல் இந்த வீரமலை முழுவதும் சுத்தியாவது அவன் உயிரை வாங்குவதை என் உயிர் என்ன வெற்றி புரியார். ஒரு முடிச்சிருக்கேன், கவலைப்படாத. ஆனா ஏற்ற தீரா தீரா போட்டையா எடுத்து வச்சு இந்த தாம்பாளத்தை வெத்தலை வச்சு கொடுத்து உள்ள இருந்தா வச்சுக்கலாம். இல்ல உள்ள இருக்கா பாத்தியா நீ? சரி, அந்த பையன் இருந்தா எடுத்து கொண்டு போய் இப்படி கிழக்க இந்த பக்கம் வச்சு உடைங்க. இந்த பக்கம் கிழக்க பக்கம் வச்சு இந்த மாலை எல்லாம் போடுங்க. அதுக்கு கொண்டாந்தது தகுதியற்றவன் மதமாக நின்று
பன்னிமரம் மரமாக நின்று என் மார்பிலே அன்பு தட்டி விட்டு மரத்துக்கு மரம் தாவிக் கொண்டிருக்கிறார். பறந்து போய்க் கொண்டிருக்கிறார். வீரமலை முழுவதும் இந்த நாடு சுற்றி வீரமலையிலே சுற்றி போய்க் கொண்டிருக்கிறார். அவன் எங்கே சென்றாலும் அவன் தலையை வாங்குவதை என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரியாது. ஆனால் அந்த நேரமாக நான் இனிமேல் உயிரோடு வந்து என்ன செய்ய போகிறேன்? சத்தியமான பெரிய இருந்து என்னுடைய அத்தா எங்கே, என்னுடைய தம்பி எங்கே என்று கேட்டால் என்ன பதில் என்று ஒன்றுமே புரியவில்லை சார். அது நான் என்னுடைய சின்னாண்டவர் மந்தையை நிறுத்தி என்னுடைய நானும் ஆண்டு வருகின்றேன். இதோ சின்ன ஆண்டவர் மனித வேணுமா சின்ன ஆண்டவர் மனித வேணுமோ அடியலை இருந்தால் மாண்டிட வேண்டும் என்று பத்திரை வாழ ஊண்டி அடியல் ஆகுவது பட்டினவர் மீண்டும் ஏதாவது இடையூறு கொடுத்தால் எங்களுக்கு கோபமாக பட்டா மாலால் உன்னை வீசி கொள்ளவும் செய்ய மாட்டேன். சாக்குதேவன் பாய் வருகிறேன். தம்பி மூணு மல்லடி கொள்ளடி மூணு முடிஞ்சு போச்சு. நாலாவது யாருன்னு தெரியல. பார்த்து நிதானம் உட்காந்துருங்க. இந்த குளத்தவரை இருக்கின்ற மூக்க அவர்கள் இந்த
எனக்கு உங்களுடைய ஒரு தெரியாது. தலையெழுத்தம் முடிச்சு போச்சுமா? ஆமா. அடுத்த மரத்தடி தெரிவித்தவுடன் குலத்தது அவங்களுக்கு அயோக்கியன், அமாவாசைக்காரன், கொடியவன், நயமதிகப்பட்டான். என்னிடத்தில் ஒரு மரமரக்கலை கொடுத்துவிட்டு பொன் மரக்கல் என்று வாதாடி வம்புகள் பேசி இந்த வெள்ளகுலம்
நயமற்றவன் அண்ணவன் நிழலாகப்பட்டது ஏற்றிருக்க தந்த காரணத்தால் எந்தனுக்கும் கோபமாகி பட்டாவதாக ஒரே பேச்சாக வீசினேன். இந்த இடத்தில் மூக்கர பிள்ளையார் 3 துண்டாகவும் செம்பலாம் 7 துண்டாகவும் எடுத்து போய்விட்டார்கள் மனிதர்கள். இருந்தாலும் இன்னவர் மாமிசத்தை இதோ இந்த பாவேட்டம் பாறையில் 16 கூறுகளாக பந்து வைக்கப் போகிறேன். நான் தான் பாவேட்டம் பாறையில் பின்னர் 16 கூறுகளாக சபாஸ். இன்னவர் மாமிசத்தை பாவேட்டம் வாரியில் 16 கூறுகளாக பந்து வைத்தேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மாமிசத்திற்கு யாதொரு ஈரமும் உணவும் தீண்டாமல் காப்புமே கட்டிவிட்டேன். இருந்தாலும் என்ன காரணமோ தெரியவில்லை. என் வளநாட்டு கோட்டை இந்த ஒத்தப்புற தமிழரசன் செல்வதால் கேட்டேனே, நெல்லிமநாட்டு கோட்டைக்கு ஏதோ விண்ணப்பம் வந்தது போல் தெரிகிறது. பார்க்கிறேன், என்ன பண்ண கண்டறிய வேண்டும். பார்க்கிறேன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! இந்த சதிகார செம்பகனும் என்னிடத்தில் ஒரு மரமரக்களை கொடுத்தானே, பொன் மரக்கால் என்று வாதாடி வம்புகள் பேசினானே, இந்த பாவியாகப்பட்டவன் இப்போது சதிமோச திட்டத்தால் என்னை எத்தனையோ சகரத்தை எல்லாம் கண்டு கழித்து இந்த பாவியாகப்பட்டவன் அழைத்து வந்து அண்ணவனுக்கு நான் வஞ்சகம் இல்லாமல் சத்தியம் செய்து வெளியே வரும்போது இந்த சதிகார செம்பகனும் இந்த கரைமேறி இருக்கும் மூக்கரை பிள்ளையாரை தூக்கி என்னை கொன்று குவைக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணி பாவியாகப்பட்டவன் சிரசுக்கு நேராக ஓங்கிக் கொண்டிருந்தானே, அண்ணவன் எழாகப்பட்டதை தண்ணீரில் தெரிந்த காரணத்தால் எந்தனுக்கும் கோபமாகி பட்டவரால் வீசிக் கொண்டு விட்டேனே. அடி செம்பகலாம், ஏனடா, எதற்காக இப்படி? நான் உனக்கு என்னடா கெடுதல் செய்தேன்? சண்டாள பாவி, என்னிடத்தில் என்னை கேட்டால் நான் இல்லை என்று எடுத்துக் கொடுத்திருப்பேன் அல்லவா? இருந்தாலும் செம்பகனும், உன்னுடைய தாய் வயிற்றில் நீ கருவாக உருவாகி பிறக்கும் போது பிறந்திருக்கும் நாளிலே உன்னுடைய பசியை போக்குவதற்காக உன் தாயிடத்தில் பால் இல்லாத காரணத்தால் உன் தாயான மானுக்கு அம்மாள் என்கிறது அரண்மனை நாடி வந்தானே. தைக குடிந்தவனமா இருக்கும் போது அப்போது என் தாய் கேட்டது, என்னம்மா ஏனம்மா இப்படி வருகிறாய், உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன் என்று என் தாய் சொன்ன போது உன் தாய் சொன்னது, அம்மா எனக்கு அநேக நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து இப்போது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறானே, அண்ணவன் பிறந்த நாளில் இருந்து என்னிடத்தில் பால் இல்லை அம்மா, அந்த பிஞ்சு குழந்தையின் பசியை போக்குவதற்கு கூட பால் இல்லையே அம்மா என்று சொல்ல, பால் வேண்டும் என்று உன் அரண்மனை நாடி வந்தேன் அம்மா என்று சொல்ல, இல்லை அம்மா அப்படி கலங்க வேண்டாம், நீ ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து என் இடத்தில் பால் வாங்கி செல்ல வேண்டாம், இதோ என்னுடைய காராம் பசுவை நீ அழைத்து செல், இந்த பசு மாட்டை காராம் பசுவை கூட்டி சென்று பிடித்து சென்று உன் மகனை காப்பாற்று அம்மா என்று என் தாய் தந்தை மாதிரி இருவரும் உந்தனுக்கு காராம் பசுவை ஓட்டி விட்டார்களா பாவி. அந்த காராம் பசு பாலை நீ சாப்பிட்டு வளர்ந்து இந்த பாவியாக எனக்கு துரோகம் செய்து விட்டாயே, பால் கொடுத்த வீட்டுக்கு பாடம் முடித்து விட்டாய் செம்பகுலா, மோர் கொடுத்த வீட்டுக்கு நீ மோசம் செய்து விட்டாயடா, நான் என்னடா செய்வேன், என்னை குலகார பட்டமாக்கி விட்டு சென்று விட்டாயே, ஒரு இயல்பு கூட தீங்கு செய்யாத இந்த ஆடவனுக்கு இப்படிப்பட்ட கொலை பட்டத்தை நேர்த்து விட்டதே செம்பகுலா. எங்கள் காராம்பசு பாலெல்லாம் இதோ வெள்ளம் ரத்தமாக மாறி ஓடுகிறதடா, இதை உன் தாய் தந்தை பார்த்தாலும் அப்புறம் எப்படிடா இருப்பார்கள்? காராம்பசு கொடுத்த மன்னவனுடைய கரத்திலே என்னுடைய மகன் வெட்டுப்பட்டு மாடு மடிந்தார் என்று என் மேல் வீணாக பரிவரப்படா செம்பகுலா. நான் என்ன செய்தேன், ஏதடா செய்வேன் செம்பகுலம்? இப்படிப்பட்ட விதை மோசம் ஒன்னருக்கு நேர்ந்து விட்டது. சரி இருக்கட்டும், இருந்தாலும் என் வளநாட்டு கோட்டை என்று ஒத்தப்புற தனுசரி என் செவிகளை கேட்டுக்கொண்டு நான் சத்தியம் செய்து வரும்போது அங்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ ஒன்றுமே புரியவில்லையே, இவ்விடத்தில் ஒருவரும் கண் முன்னே தோன்றவில்லையே, நான் யாரிடத்தில் என்ன வழி எடுத்து கேட்கப் போகிறேன்? இருந்தாலும் இதோ இந்த வெள்ளமத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறேன், யாராவது கண்களுக்கு தென்படுகிறதா பார்க்கிறேன், பார்த்து வருகிறேன்.
தேவி பாதலை தொட்டு வணங்க வேண்டும். அந்த தாயின் வரவு கேட்டு உத்தரவு கேட்டு என்ன கொண்டு நான் கண்டறிய வேண்டும். இருந்தாலும் என்ன காரணம் தெரியவில்லையே. இந்த காளிகை தேவி அம்மா இந்த பாவியான செம்மகத்துக்கு நான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று இந்த கும்பலை இறங்கும் போது அந்த நேரத்தில் கிழக்கு முகமாக இருந்தது இந்த தாய். இப்போது அந்த பாவி தட்டாரை வெட்டிவிட்டு மீண்டும் நான் கண்ணில் வந்து பார்க்கும்போது வடக்கு முகமாக இருக்க வேண்டிய காரணங்கள் என்னவென்றே ஒன்றுமே புரியவில்லையே. அம்மா பராசக்தி பத்திரகாளி அம்மா, என்னவென்று இந்த அடியவனுக்கு எடுத்து கூறி எனக்கு நல்வாக்கு கொடுக்க வேண்டும் தாயே காளிகை தேவி அம்மா. உன் பாதங்களை பட்டு வணங்கி கேட்கிறேன் அம்மா, கேட்கின்றேன். அம்மா என்று செய்வோம் பட்டாயே பாரி எந்தாயே பத்திரகாளி பரமேஸ்வரி வல்லசூட உடைத்த மாதாளி அம்மா, அந்த யாவனுடனே போராடி எருமைக்கடை பழி வாங்கிய காளிகை தேவி தாயே அம்மா, இந்த சதிகார செம்முகலும் என்னிடத்தில் மரமரங்களை கொடுத்துவிட்டு பொன் மரக்கால் என்று வாதாடி வம்புகள் பேசி என் வடநாட்டு கோட்டை விட்டு வடதேசமாகி வெள்ளாகுளம் சத்தியம் அழைத்தவரே பாவி. அந்த பாவிக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு என் கோட்டையை விட்டு வரும்போது எத்தனையோ சகனங்கள் ஏற்பட்டதே வந்ததே அம்மா அம்மா. ஐயோ குங்குமல் என்றுமே கூவை கூடாடிச்ச நான் இப்படிப்பட்ட பொருளாதார சகனத்தை எல்லாம் கண்டு அதே செம்பகலும் இப்படிப்பட்ட ஆகாத சகனத்தை எல்லாம் கண்டு கழித்து நாம் இருவரும் சென்றால் உங்களுக்கோ அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு விண்ணப்பம் வரவடா வேண்டாமடா. இன்றிருந்து நாளைக்கு செல்வோமே என்று சொன்னேனே, அதற்கு அந்த பாவி கூறினார், ஆண்டவனே சென்றால் சத்தியம் இன்றைக்கே செல்ல வேண்டும், இல்லை என்றால் உன் கரத்தின் மரக்கலை வாங்கவில்லையடா என்று
சொல்லும் என்று சொன்னானே, அந்த இல்லை என்ற பொய்யான வார்த்தையை நாவினது உச்சரிக்க முடியாமல் சரி என்று சம்மதித்து மீது அந்த பாவிக்காக இந்த வெள்ளாங்குளத்து கரையிலே பிறகுமலை இருந்து உட்குமலை வழியாக நான் தண்ணீரில் நீந்தி வரும்போது தாயே அம்மா, ஐயோ தண்ணீரில் வரும்போது தமிழாசை கேட்டேனே, நான் தண்ணீர் இருந்து வெளியில வரும்போது என்ன காரணமோ தெரியவில்லை, வடநாட்டு கோட்டையிலிருந்து ஒத்த பல தமிழோசன் செவிகளால் கேட்டுக்கொண்டே நான் வந்தேனே. அப்படி இருக்க என் பட்டோடு கோட்டைக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா ஒன்றுமே புரியவில்லையே. இருந்தாலும் தாயே, என் வடநாட்டு கோட்டையிலே என் உடன் பிறந்த ஐயோ தம்பியை விட்டு நான் தங்கத்தை பிரிந்தேன். தேவி, என் பட்டூர் கோட்டையில் பாசமல உடன் பிறந்த தம்பி, தங்கை, அத்தான், வீரபாகு, சாம்பகன் அனைவரையும் விட்டுவிட்டு நான் அனாத போல இந்த பாவியின் பின்பற்றி வெள்ளாமலும் சத்தியம் வந்து விட்டேனே. அப்படி இருக்க அண்ணவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா ஒன்றுமே புரியவில்லையே தாயே. உன்னுடைய அருள் வந்து இந்த அழியவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? இருந்தாலும் தாயே, எதுவாக இருந்தாலும் இந்த பாவி பொன்னானவனுக்காக நீதான் முத்தனை சொன்னாலே ஊருக்கு போய்வாரே. இதுவரை நான் கண்டு வந்த சகலத்தையும் நான் வந்த விவரமெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டேன் அல்லவா? இதையாவது அருள் கூர்ந்து இந்த அடியவனுக்கு வடநாட்டு கோட்டைக்கு என்ன நேர்ந்தது என்று எடுத்து சொல்லி என்னை வழி அனுப்பி வைக்க வேண்டும் தாயே. பராசக்தி, பத்திரகாளி அம்மா, கூறுங்கள் தாயே, கூறுங்கள் அம்மா. ஊருக்கு
சமீபத்தில் ஒரு சில வருஷம் நாடாளுமன்ற நாட்டுக் கலைஞர் கோரில் ஒரு நிலைவர் கூட்டுக்கு ஏது ஆபத்து வருவதை சென்று வென்று வருங்கள். ஆஹா, இந்த தாயான காளிக தேவி பாதங்களை தொட்டு நான் வணங்கி என்னவென்று கண்டறியும் போது பொறுமை காத்த பொன்னாடபடி ஒண்ணுக்கு வஞ்ச வேண்டாம். உன்னுடைய வடநாட்டு கோட்டையில் பாசமல்ல அரைக்காடி நல்ல தங்கை இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பழுதுகள் ஏற்று விடாது. இருந்தாலும் நீங்கள் ஐவரும் ஆதி பெரிய கணியம்மன் பாதத்தை அடைவேன் என்று காளிக தேவி சொல்லுகின்றது. இல்லை, அங்கு சென்று பார்த்தாதான் என் மனம் நிம்மதியாகும். சரி, இருந்தாலும் வடநாட்டு கோட்டையிற்கு நான் செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக இதோ இந்த காளிகா தேவி சொன்ன பிரகாரம் இந்த தட்டாடி வெட்டிய பட்டாவாலை இந்த வெள்ளமலத்திலே கழுவி சுத்தம் செய்துவிட்டு ஏற்கனவாக ஊட்டி இறங்கவனம் முடிந்து அசுவத்தில் சவாரி செய்து நெல்லி வடநாடு சென்று அனைவரை கண்ணால் பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன், நாட்டை நோக்கி புறப்படுகிறேன், கோட்டை தேடி புறப்படுகிறேன். காளிகா தேவி சொல்ல இந்த காளிகா தேவி சொல்லை கருத்தாக கேட்டு பொன்ன தாழ்வினை பணிந்து போட்டு ஞானங்கள் ஆடி நன்றாம். நான் மந்திர வாழ்வழிகளில் வெம்பரி மீதி இப்போ பாலை விட்டு நோக்கி பொன்னர் நான் பரிதனத்தில் புறேன மணமக பார்க்கும் போது என் தங்கை மணமகம் பார்க்கும் போது மட்டடங்காத பொன்ன நடையனும் குதிரை கோட்டை தாண்டி என்னாக வாய்ந்து இப்ப மணமொழியில் தங்கை தன்னை நான் மரமழைத்தது சொல்வேன். என்ன ஆச்சரியம்! என்னுடைய டெல்லி வடநாடு முழுவதும் எழுச்சது மரமாக தெரிகிறது. என் பட்டூர் கோட்டை எல்லாம் பாலை மரமாக கண்களுக்கு காட்சியளிக்கிறது. அரண்மனை முழுவதும் ஆகிய மனமோ தோன்றுகின்றது. என்னுடைய பட்டூர் கோட்டையில் பாசமல்ல பத்தினி தங்கத்தை காணவில்லை, தம்பியை காணவில்லை, அத்தனை காணவில்லையே. வீரமாக சாம்பலை கூட காணவே இல்லையே. ஒருவரும் கண்முன்னே தோன்றவில்லையே. அண்ணவர்கள் எங்கே இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ? நான் இல்லாத நேரத்தில் ஏதோ ஆபத்து வந்தை போல் மனதிலே படுகின்றது. யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல முன் வரவில்லையே. என் நாட்டு குடிமக்கள் அனைவரும் குனிந்த தலை நிமிராமல் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கின்றார்களே. அடே குடிமக்களே, உன் ஆண்டவர் வந்து விட்டேனடா, ஆபத்து என்னவென்று எடுத்து சொல்லக்கூடாதா? நான் இல்லாத நேரத்தில் அப்படி என்னப்பா நேர்ந்து விட்டது? தம்பி எங்கே அப்பா, அத்தான் எங்கே, தங்க எங்கே? ஒருவருக்கு அறிவே இல்லையே, கண் முன்னே தோன்றவில்லையே. இருந்தாலும் நான் வெளியிலே சென்று அரண்மனை கருகாமில் வந்தவுடனே இந்நேரம் அண்ணா 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 என்று அழைக்க ஓடி வருவானே. என் கோபமுள்ள தம்பி சிங்கத்தை காணவில்லையே. மைத்துனா 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 என்று மலர்ந்த முகத்தோடு ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து முத்தத்தை மழை போல் கொடுப்பானே. என் அத்த பத்த பிள்ளையாருக்கு அனுப்பில்லை. அந்த அத்தனை கூட இப்போது இல்லையே. அன்னவர் இருவரில் ஒருவர் கூட கண்முன்னே தோன்றவில்லையே. இருந்தாலும் நான் அரண்மனை வாசல் வந்தவுடனே என்னுடைய அஸ்வத்தின் அடை ஓசையை கேட்டவுடனே என்னுடைய அஸ்வத்தை கட்டுவதற்காக ஓடோடி வருவானே என் வீரமாக சாம்பார். அண்ணவனை காணவில்லையே. அடே வீரமாக நீ எங்கே இருக்கின்றாய்? ஏனடா இன்னும் வரவில்லை? உன்னுடைய வருகைக்காக உன் ஆண்டவராகினான் அரண்மனை வாசலை கையெழுந்து காத்து நிற்கிறேன். அடே வீரமாக நான் என்ன செய்வேன்? சரி,
இருந்தால் நான் வெள்ளாங்குளத்தூரை விட்டு என் வடநாட்டு கோட்டையை நோக்கி நான் அதை விரைவாக வந்து கொடுக்கும் போது அங்கு என்ன காரணமோ தெரியவில்லையே. என் அருக்கானின் நல்ல தங்கத்தின் அனுகோசையின் செவியால் கேட்டுக்கொண்டு அந்த வழியாக நான் வந்தேனே. எங்களது உயரமான உப்பரிவு திட்டில் என் தங்க அழகு சத்தம் என் செவியால் கேட்டேன். அங்குதான் என் தங்கம் இருக்க வேண்டும். என் அருக்காடு அங்கு இருக்க வேண்டும். சென்று பார்க்கிறேன். என் அருக்காடு நல்ல தங்கமே, ஏனம்மா ஏனம்மா இது அனுபவம்? நமது பட்டூர் கோட்டை விட்டு பஞ்சனை மெத்த விட்டு இந்த உயரமான உப்பரியத்தில் நின்று கொண்டு வழக்க முகம் பார்த்த வண்ணம் கண்களை கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்க வேண்டிய காரணமே அம்மா. அம்மா அருக்காடே நல்ல தங்கமே, என் அன்பு திலகமே, உடற்பிறப்பு செல்வமே, என்னவென்று சொல்ல வேண்டும்? உன் அண்ணன் ஓடோடி வந்து விட்டார் கண்ணே. அருக்காடே தங்கா அம்மா அறியா பேரந்தகமே ஆவிஜ தம்பி எங்க அம்மா? என்னுடைய தோளுக்கு தோளாக இருந்த அத்தமத்த பிள்ளை என் அன்புக்குரிய அத்தான் எங்கே? அன்னவர் இருவரில் ஒருவர் கூட காணவில்லை அம்மா. அம்மா பாறை மேல் முளையடிக்கும் 12ஆம் பரம்பாளைக்கா பூமி மேல் மொழியெடுத்தால் விண்ணப்பம் நேரும் என்று பாறை மேல் மொழியிருக்கக்கூடிய 12ஆம் பலம் கொண்ட நமது வீரமாக சாமுகரை கொடுக்க அனுப்பில்லை அம்மா. ஏன் அம்மா என் மேல அப்படி என்னம்மா உனக்கு கோபமாகிட்டது கண்ணே? உன் முத்தான வாழ்ந்தது அண்ணனுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் அம்மா? அம்மா பாசத்தோடு நீ வளர்த்த நீ அனைவரும் பதிகளும் பால் கொடுத்து வளர்த்து வந்தாயே. அந்த பாச்ச கழுத்தை என்ற மச்சவார் குட்டி நாய் இந்த வானத்தையே பார்த்து ஓட விடக்கூடிய வல்லமை உள்ள நாயை கூட காணவில்லை அம்மா. ஐயோ ஆசையாக நீ வளர்த்த சற்று காலங்களுக்கு முன்பாக தாய் தந்தை இருந்த சோகம் தீரும் என்று உனக்கு என்னம்மா கண்ணே வேண்டும் சொல்லம்மா என்று சொல்ல, அப்போது நீ சொன்னாயே அண்ணா தாய் தந்தை இருந்த சோகம் என் மனதை விட்டு நீங்க வேண்டுமானால் நீங்கள் ஐவரும் வீரமலை கானகம் சென்று வேட்டைகள் ஆடிவிட்டு
அந்த நாகமலை தோகமலை நாலு பக்கம் வீரமலை இவன வெம்படி கீழ்வர கோவண்டாமல்ல குறிஞ்சிமர சோழியிலே ஆனா மரத்தடியில் 5 வண்ணம் போட்டு பஞ்சவர கிளி ஒன்று அடைகிறது வாழ்ந்து வருகிறதே அண்ணா. அந்த கிளியை கொண்டு வந்து என் கருத்தில் கொடுத்தால்தான் நான் சோகத்தை நீங்கி சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னாயே கண்ணே. அப்படிப்பட்ட அந்த 5 வண்ண போன்ற பஞ்சவர கிளிகளை கூட காணவே இல்லையே அம்மா. அம்மா கண்ணே, உன்னை பார்க்கும்போது என் நெஞ்சமே வெடித்து விடுமோ தெரிகிறது. உன் அலங்கோலத்தை என் கண்ணால் பார்க்கவே முடியவில்லையே கண்ணே. அருக்காடி தங்க அம்மா தாமரையால் பெற்றெடுத்த கண்ணே இவ்வளவு நேரம் உன் அண்ணனாகிய நான் உன் பாதலை தொட்டு கெஞ்சி கேட்கிறேனே, உன் முத்தான வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்னவென்று எடுத்து சொல்லக்கூடாதா? அருக்காடை தங்க, அப்படி என்னம்மா என் மேல் உனக்கு கோபம் ஆகிவிட்டது? இருந்தாலும் இந்த பாவி அண்ணன் மேல் உனக்கு கோபம் இருக்க செய்யலாம். எப்படி என்றால், நாம் எத்தனையோ வார்த்தைகளை எடுத்து சொல்லியும் நம் வார்த்தையை கேளாமல் அந்த சதிகார செம்புகள் ஆசாரிக்காக சத்தியம் சென்று விட்டாரே என்று என் மேல் கோபம் இருந்தாலும் கூட, இனிமேல் உன் முத்தான வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று எடுத்து சொல்லாவிட்டால் கண்ணே அருக்காடை தங்க, இந்த அண்ணனாகி நான் உயிரோடு இருப்பதை விட இறப்பதை மேன்மை அம்மா. இதோ என் பட்டாவளை என் உயிரை போக்கிக் கொள்கிறேன். இதான் தக்க தன்ன அம்மா.